வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எவ்வளோ நாளைக்கு நம்மளுடைய பொருளாதார நிலை அப்படியே இருக்கும்? கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்ம எல்லாருமே அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக சேமிக்கணும், நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றணும், நமக்குன்னு வச்சுருக்க கோலை நம்ம அட்டைன் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணணும், இப்படிங்கிற விருப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு நம்ம சரியாக திட்டமிடணும், சில ஸ்டெப்ஸை ஆக்ஷன்ஸை நம்ம உடனே எடுத்தாகணும். அப்படி நான் என் லைஃப்பில் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய சில முடிவுகள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம காமனாக நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்தணும்னா நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காமனாக டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்மளுமே நம்மளோட குடும்ப பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு அழகான ஒரு திட்டம் வடிவமைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செட் டாக்ஸ் ஃபேமிலியாக இப்போ நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட அப்டேட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ அது மாதிரி தான் இந்த என்னுடைய பொருளாதார நிலையை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன். என்ன மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கும் இதில் விருப்பம் இருக்குது, நீங்களும் இதில் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு ஒரு டெசிஷனுக்கு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவரோட பொருளாதார நிலையை உயர்த்தணும், இல்லை ஒரு உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்மளுடைய குடும்பத்துக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவையாக நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, நம்மளோட வருமானம் எவ்வளவு, என்னுடைய வருமானம் இவ்வளவு இருக்குது, ஆனால் எனக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணணும். என்னுடைய வருமானம் எவ்வளவு அப்படி ஒரு மாதத்துக்கு என்னோடய ஃபிக்ஸட் இன்கம் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக எழுதி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மாதத்துக்கு எனக்கு என்னவெல்லாம் என் குடும்பத்தில் செலவு வருது, டாப் டு பாட்டம் A to Z நான் எழுதிடணும். அது 10 ரூபா செலவாக இருந்தாலும் சரி, 3000 ரூபா செலவாக இருந்தாலும் சரி, அதை நான் டீட்டெயில்டாக எழுதி ஒரு மாதத்துக்கு இவ்வளவு இருந்தால் நான் என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் நான் ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டு இப்போ கிராசரி எனக்கு கண்டிப்பாக தேவை, கிராசரி, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, மில்க்கு, பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு, மொபைல் ரீசார்ஜு, இபி பில், ஹேர் கட்டு, இது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் ஒவ்வொன்றத்தையும் நான் எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத எழுதிட்டு நம்ம எவ்வளவு செலவு ஆகும் அப்படிங்கிறத விட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு தான் பட்ஜெட்டே நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய வரவு எவ்வளவு, என்னுடைய செலவு ஒரு மாதத்துக்கு ஆகக்கூடிய முக்கியமான அவசியமான செலவுகள் எவ்வளவுங்கிறத எழுதணும். இப்போ எழுதுனதுக்கப்புறம் என்னுடைய வருமானத்தை விட என்னுடைய செலவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை என்னுடைய செலவு அதிகமாக இருக்குது, என்னுடைய அவசிய செலவுகளே அதிகமாக இருக்குது, என்னுடைய வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போயே ஆகணும். இந்த ரெண்டு சுச்சுவேஷன் எது வந்தாலுமே பல ஸ்டெப்ஸுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் நிர்ணயம் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய கரண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட்டு தான் என்னுடைய எதிர்கால ஃபினான்ஷியலையே தீர்மானிக்க போகுது. என்னுடைய எதிர்கால பொருளாதார நிலை இப்போ நான் பண்ணக்கூடிய செலவு கணக்கு தான் நிர்ணயிக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த செலவு கணக்கை நான் கரெக்டாக பார்க்கணும். நான் செய்யக்கூடிய செலவுகள் லிஸ்ட்டை நான் ப்ராப்பராக அதை நான் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக போடணும். ஸோ வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, வரவுக்கு மீறி செலவாகுதா, வரவுக்குள்ளே செலவாகுதா அப்படிங்கிற டீட்டெயில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் எல்லாருமே செஞ்சிட்டிங்கனாலே பாதி கிணறு நம்ம தாண்டியாச்சு. இந்த முதல் ஸ்டெப்பை பண்ணிட்டோம். வரவுக்குள்ளே செலவு வந்தாலும் சரி, வரவுக்கு மீறி செலவு வந்தாலும் சரி, 2 விஷயம் நடந்தாலுமே நீங்கள் இந்த 2வது ஸ்டெப்பை பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். நீங்கள் கேட்கலாம், வரவுக்குள்ளே எனக்கு செலவு வருதே, மிச்சம் தான் எனக்கு பணம் ஆகுது அப்படின்னா மிஞ்சி போனால் எவ்வளவு மிச்சமாகும்? 20,000 உங்களோட வருமானம், உங்களோட செலவு 18,000 அப்படின்னா இந்த 2,000 ரூபா மிச்சமாகும். ஓகே, நல்ல விஷயந்தான். பட் ஆனால் இந்த 2,000 மட்டுமே நம்மளோட பொருளாதார நிலையை உயர்த்தாது. அப்போ நம்ம 2வதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னுடைய வருமானத்தை பெருக்கணும். ஒரே ஒரு வருமானத்தை நம்பி மட்டும் நான் இருக்கக்கூடாது. எனக்கு மல்டிபிள் இன்கம்மை நான் உண்டாக்கணும். மல்டிபிள் இன்கம்மை எப்படி உண்டாக்குறது? நம்ம ஏதாவது பார்ட் டைம் ஜாப் செய்யலாம், இல்லை சைடாக பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த பார்ட் டைம் ஜாப்ஸோ இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாவோ வருமானத்தை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே பார்ட் டைம் ஜாப்ஸ் பிளேலிஸ்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது,
இருக்குது, என்னென்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப் செஞ்சு மக்கள் சம்பாரிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸில் இருக்கும். அதை பாருங்கள். இப்போ நானுமே என்னுடைய ஒரு வருமானத்தை மட்டுமே நான் நம்பக்கூடாது. எனக்கு யூடியூப் இன்கம் வருது, என்னுடைய ப்ரைமரி இன்கம் வருது, இது இல்லாமல் நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், வேறு ஏதாவது ஒரு வழியில் நான் ஏதாவது ஒரு சின்ன வருமானமாவது எனக்கு இனி ஒவ்வொரு மாதமும் வந்துட்டுருக்கணும். அப்படி வந்தால் தான் அந்த அமௌண்ட்டை நான் சேர்க்க முடியும். என்னுடைய ப்ரைமரி இன்கமில் நான் சேர்க்கக்கூடிய ஒரு 10% இன்கம்மை வச்சு மட்டுமே என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ எனக்கு பணம் அதிகமாக தேவை. அதனால் நான் ஒரு வருமானத்தை நான் பெருக்கிறேன், மல்டிபிள் இன்கம்மை நான் உண்டாக்குறேன். இது நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட சேமிப்பு பெருக ஆரம்பிக்கும். மொதல் 2 விஷயத்த நம்ம பண்ணிட்டோம். இந்த 2 விஷயத்த பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும், நம்மளோட சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கும். இந்த மொதல் 2 விஷயத்தில் நம்ம சின்சியராக இருந்து மல்டிபிள் இன்கம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு அதிகமாக பணம் சேமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நமக்கு பணம் சேமிக்கும் பொழுது அதை நம்ம சின்சியராக பண்ணணும். இப்போ முன்னாடி எனக்கு வருமானம் 20,000 வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 5,000 நான் பார்ட் டைம் ஜாப்லையோ இல்லை வேறு ஏதோ வகையில் எனக்கு கிடைக்குதுன்னா அந்த 5,000 நான் சின்சியராக சேர்க்க ஆரம்பிக்கணும். அப்போ ஒரு வருஷத்தில் எனக்கு 60,000 கிடச்சிரும். அப்போ சேமிப்பு வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த சேமிப்பை எக்காரணம் கொண்டு நீங்கள் தொடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம சேமிப்பு செஞ்சு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம கையில் வச்சுருந்தா தான் சேமிப்பை ஒரு அளவுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சேமிப்பை பெருக வைக்கிற வழியை நம்ம பார்க்கணும். எடுத்த உடனேயே நீங்கள் சேமிப்பே இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக எந்த விதமான வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருக்காது. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பல்கான சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ 3வது ஸ்டெப்பு, நீங்கள் மல்டிபிள் இன்கம்க்கு வந்ததுக்கு அப்புறமே கண்டிப்பாக சேமிப்பு பெருக ஆரம்பிச்சிடும். அந்த சேமிப்பை பொறுமையோட ஒரு வருஷத்துக்கோ 1.5 வருஷத்துக்கோ நம்ம செய்யும் பொழுது ஒரு பல்கான அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல பல்க் அமௌண்ட்டு சேர்கிற வரைக்கும் பொறுமையாக சேமிப்பை கடைபிடிக்கணும். சேமிக்கிறது ஈஸியாக பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அந்த சேமிப்பை தக்க வச்சுக்கணும். ஏதாவது நமக்கு தான் பணம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்கியோ ஆடம்பரம் பண்ணியோ நம்ம அந்த பணத்தை கரைச்சிடக்கூடாது. நம்ம சேமிப்பு ஒரு இடத்துல நடக்கும் பொழுதே மனுஷனுக்கு உண்டான ஒரு இயல்பான ஒரு விஷயம், நமக்கு தான் பணம் சேருதே கொஞ்சம் தானே செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேமிப்பை எடுத்து கரைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா அமௌண்ட்டும் கரைஞ்சு போயிடும். இது ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும் அதுதான் உண்மை. ஸோ ஒரு சேமிப்பை நம்ம பர்டிகுலர் ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும், ஒரு இலக்கு அடையிற வரைக்கும் நம்ம அந்த சேமிப்பை கைவிடவே கூடாது. ஓகே, இப்போ நல்லா சேமிச்சிட்டோம். அடுத்த விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் அமௌண்ட்டை என்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பை கொஞ்சம் அமௌண்ட்டை எஃப்டி ஆர்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பிபிஎஃப், இந்த மாதிரி இதெல்லாம் சேஃபஸ்ட்டு, அதிக ரிட்டர்ன்ஸ் வராது எஃப்டி ஆர்டியை பொறுத்த மட்டும். ஆனால் பிபிஎஃப் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த மாதிரி ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் அமௌண்ட்டை நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. சின்ன லெவலில் ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸோ இல்லை 2 பிஸ்னஸோ நம்மளால் நமக்கு எது வருதோ, நம்மளோட ஸ்கில்க்கு உட்பட்டு என்ன இருக்கோ அந்த மாதிரியான பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இல்லாமல் பிஸ்னஸ்ஸு பிபிஎஃப் எஃப்டி ஆர்டி இல்லாமல் வேறு ஏதாவது அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இருந்தால் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு தொகையை இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப பல வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு சேமிப்பு பெருக்கம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த அதர்ஸில் பார்த்திங்கன்னா பாசிவ் இன்கம் ஐடியாஸ் நிறையா இருக்குது. அது குறிச்சுமே நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி நான் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சேமிப்பு பெருக ஆரம்பிக்கும். என்னுடைய பொருளாதார நிலையும் அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த 5 ஸ்டெப்புமே நம்ம எப்போதுமே பொறுமையாக தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்தில் நம்ம யாரையுமே நம்ப முடியாது. நம்ம தான் அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். ஸோ இப்படி தான் நான் என்னுடைய பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஒரு பிளானில் இருக்கேன். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அங்கே எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.